அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இந்த பீஸ், எப்பொழுதும் இவருக்கும் இந்த பீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றால், இந்த பீஸ் பல சேனல்களில் யாரு இந்த இவரு வேளச்சேரி அண்ணன் பல டிபேட் ஷோக்களில் போய் விடுவார். ஆனால் இவருக்கு கிடைத்தது ஒரே ஒரு பீஸ் தான், ஒரே ஒரு சேனல் தான். அந்த சேனல் வேற எந்த சேனலும் இல்லை. நேயர்களுக்கு வணக்கம், அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இன்றோடு நம்மோடு இருக்கிறார் என்று பேசக்கூடிய அந்த சேனலில் மட்டும் இவர் வலம் வருவார். ஆதனில் ஆத்து ஆத்து என்று ஆத்தி அவர்கள் ஆத்து என்று ஆத்தி சீட்டு கொடுக்காமல் எட்டி மிதித்து வெளியே விரட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 சீட்டுகளை பாஜக பெற்றிருந்தும் நல்ல அறியப்பட்ட முகமாக இருக்கக்கூடிய இந்த 5 பேரை காவு கொடுத்திருக்கின்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் இந்த நடு பீஸு தான். இல்ல சரி, நடு பீஸ் தான். இந்த நடு பீஸ் என்ன செய்தது என்றால், தனக்கு கூட இருப்பவர்கள் எவனாவது எம்எல்ஏ ஆகிவிட்டால் நமக்கு நடுக்கு நாடி விடுமே என்பதற்காக தன்னுடைய அரசியல் புத்தியை இந்த இடத்திலே காட்டி, என்னுடன் இருப்பவர்கள் என்னுடன் மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும் என்று யாருக்கும் சீட்டு கொடுக்காமல் பார்த்து கொண்டார். இவர் ஏற்கனவே ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார். தாம்பரத்தில் 4 கோடி மாற்றியதல்லவன் நாயனார் பணம், அதை போட்டுவிட்டவர் இவர்தான் என்று உளவுத்துறை தகவலும் கொடுத்திருக்கிறது. கட்சியில் தன்னை மீறி வேறு யாரும் ஜெயித்துவிடக் கூடாது, ஜெயித்தால் நம்மளை மதிக்க மாட்டார்கள் என்பதால் பழைய போலீஸ் மூளையை பயன்படுத்தி பழி வாங்கி இருக்கிறார் மலை. தற்போது இவர் ஏன் நிற்கவில்லை என்றால், சமீபத்தில் கோயம்புத்தூரில் 85 ஏக்கர் நிலத்தை அபகரித்து 5 கோடிக்கு மட்டுமே சுருட்டி அதை வாங்கிய நபர், அதை அவரே தன் வாயால் ஒப்புக்கொண்டார். தன்னுடைய மனைவி, தன்னுடைய நண்பர், மச்சான் மூலியமாக வாங்கியதாக அவுத்து விட்டார். அதை சரிபார்க்க வேண்டும் என்றால், அரவங்குறிச்சி பழைய அபிடவிட் பார்க்கும்போது சொத்து மதிப்பே இல்லாத பிச்சைக்காரமாக இருந்தவர் இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாகி இருக்கிறார்.